உலகன் தொலைக்காட்சிக்காக ஆசான் செந்தமிழ்ச்செழியன். இன்றைக்கு மேன்மைமிகு ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள். டிசம்பரில் பிறந்தவர்கள் எல்லாமே மிகச் சிறப்பாக வாழ்க்கையில் உழைத்தால் முன்னேறி இருக்கிறார்கள். நிறைய பேர் அப்படி ரஜினிகாந்த் அவர்கள் மிக திறமைசாலி. ரஜினிகாந்த் அவர்கள் மிகச்சிறந்த கலைஞர். ரஜினிகாந்த் அவர்கள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒருவர். அவர் எம்ஜிஆரை போல கிட்டத்தட்ட சிவாஜி எம்ஜிஆர் என்று சொல்லுவார்களே, அதே மாதிரி கமல் ரஜினி என்று இப்படி ஏதோ ரெண்டு கட்டங்களாக வந்து கொண்டே இருக்கிறது ஒரு வியப்பு. குறிப்பாக சொல்லப்போனால் ரஜினி அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் தமிழ் பிறப்பாக பிறந்தவர் அல்லர் என்றாலும், மராட்டிய என்று சொன்னால் கூட அவர் கர்நாடகாவிலிருந்து இங்கே வந்தவர் தான். சாதாரண பஸ் கண்டக்டராக, பேருந்து நடத்துனராக இருந்து மிகப்பெரிய இடத்தை இன்றைக்கு பிடித்திருப்பது வியப்புக்குரியது. எம்ஜிஆரை போன்ற ஒரு ரோஜாப்பூ நிறம் இல்லாதவர், ஆனால் நல்ல உயரமானவர், அது கருப்பானவர், அப்படிப்பட்டவர் ஒரு சிறப்பானவராக இருப்பது மிக வியப்பு. எம்ஜிஆர் போல அவர் மக்களால் கொண்டாடப்படுகின்ற ஒரு மாமனிதராக அவர் தன்னை உயர்த்தி கொள்வதற்கு எவ்வளவு துன்பங்களை, எவ்வளவு துயரங்களை, எத்தனை பெரிய அவமானங்களை தாண்டி வந்திருப்பார் என்பதை கேட்க வேண்டியதில்லை. நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அவர் வாயிலாக. அவரிடம் எனக்கு பிடித்தது என்ன என்று சொன்னால், எதையும் வெளிப்படையாகவே அவர் பேசுவார். நடந்த நிகழ்வுகளை சொல்லுகிற போது மற்றவர்களுக்கு சிலர் போல அல்லது மற்றவர்களுக்கு மனம் நோகாதவாறு, அதே நேரத்தில் ஒரு பணிவும் அவருடைய பேச்சில் இருக்கும், ஒரு கனிவும் அவருடைய பேச்சில் இருக்கும், தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தும் ஒரு லாவகமும் அவர் பேச்சில் இருக்கும். அவருடைய பேச்சு நடையே ஒரு புதுமையை தந்தது தமிழகத்திற்கு. அவருடைய நடிப்பே ஒரு புதுமையை தந்தது இந்த தமிழகத்துக்கு. இப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை பிறப்பால் வேறு ஒன்றை சார்ந்தவர் என்று சொல்லி அவரை மட்டம் தட்டினால் எவ்வளவு மட்டமான புத்தியோ அந்த புத்தி நமக்கிடம் இருக்கக்கூடாது. பல பிற இடங்களிலிருந்து வந்தவர்கள். அதனால தான் வள்ளுவர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்வார். ஆனால் எம்ஜிஆரை போலவே ஒப்பீடு சொல்ல வேண்டுமானால் தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர், தமிழராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டவர், தமிழ் கலையையும் தமிழ் பேச்சையும் தன் மூச்சாக கொண்டு வாழ்பவர், ஒரு தமிழ் பெண்ணை மணந்து கொண்டு ஒரு தமிழராகவே வாழ்ந்து கொண்டு மிக நன்றியுணர்வோடு இருக்கின்ற ஒரு நிலையை பார்க்கிற ஒரு வியப்பாக இருக்கிறது. எம்ஜிஆரை பார்த்தபோது அவர் கூட அவ்வளவு அழகானவராக மக்களால் கருதப்பட்டவர் மட்டுமல்ல, உண்மையாக அழகானவர். அவர் ஒரு குல்லாயை வைத்து கொண்டு தான் கடைசி வரை இருந்தார். ஆனால் இவர் அப்படி இல்லை. நடிக்கின்ற இடத்தில் மட்டும் நான் நடிகனே தவிர வெளியில் வந்தால் நான் இப்படித்தான் சாதாரணமாக இருப்பேன் என்று, அதில் ஒரு கர்வம் கூட இருக்கலாமான்னு தெரியாது. ஆனால் அந்த எளிமை அல்லது அந்த ஒரு புதுமை, அந்த ஒரு புரட்சிகரமான தோற்றம், எளிமையாக வெளியில் காட்டி கொள்ளுகிற ஒரு நிலை, அதெல்லாம் அவரிடம் இருந்து பெரிய பாராட்டுக்குரியது. எம்ஜிஆரிடமிருந்தே வேறுபட்டவர். எம்ஜிஆர் ஒரு இயக்கத்தினுடைய பெரும் தலைவர், முதல்வரானவர். ரஜினி அப்படி ஆகவில்லை, ஆனால் ஆகியிருக்க முடியும். அதை கூட அவர் கலை ஏதோ ஒரு காரணத்தினால் இழந்து விட்டார் என்றே சொல்ல வேண்டும். அரசியலுக்கு இப்பொழுதல்ல, எப்பொழுதோ வந்திருந்தால் அவர் ஒரு முதல்வராக கூட ஆகியிருக்கலாம். ஆனால் அவரிடமிருந்து நான் மிகவும் பெருமையாக கருதி கொள்வது, அரசியலில் ஈடுபட்டு தமிழ்நாட்டை ஒரு தக்க தருணத்தில் குழப்பாமல் விலகி தமிழர்களுக்கு வாழ்வளித்த மையே பெருசு.
அவர் ஆன்மீகத்தில், அரசியலில் வேறுபட்ட கருத்துக்கள் கொண்டிருந்தாலும் கூட கலைத்தன்மையுடைய வாழ்க்கை இவற்றையே தன்னுடைய ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய அவருடைய பிடிப்பு, இதிலேயே அவர் பயணித்து தமிழ்நாட்டை ஒரு விதத்தில் மறைமுகமாக காப்பாற்றியிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அரசியல் குழப்பம் விளைவிக்காமல் அந்த மாமனிதரை, உழைப்பால் உயர்ந்தவரை, மிகச்சிறந்தவரை நாம் பாராட்ட வேண்டும். ரஜினி ஒரே ஒரு நிகழ்வை சொல்லிவிடுகிறேன். நான் பத்திரிகை ஆசிரியராக இருந்திருக்கிறேன், பத்திரிகை நடத்தியிருக்கிறேன், கலைமான் என்று. அதில் ரஜினி படத்தை போட்டு கருப்புக்கே அழகு தந்த சிறப்புமிக்க மனிதன் நீ என்று ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அது மறந்துவிட்டது. அதை அது கடைகளில் போட்டு எடுக்கிற பொழுது ஒரு ரஜினி ரசிகர் எங்கள் தலைவரா என்று வாங்கி என்னிடமிருந்து பார்த்தார். ஆமாம் ஐயா, வாங்கிக்கிங்க, அவரை தான் கவிதையாக எழுதியிருக்கேன். உடனே இந்த தாளை திருப்பி என்னுடைய அது இதழை திருப்பி கொடுத்துவிட்டு, ஆசிரியர் நான் திருப்பி கொடுத்துவிட்டு, எங்களுடைய தலைவரை இந்த மாதிரி பத்திரிகையில் பார்க்க விரும்பவில்லை. ஆனால் அந்த கவிதை மாதிரி யாரும் எழுத முடியாது, அப்படி எழுதியிருந்தேன். அவரை இன்னும் வண்ணக்கோலங்களில் பார்ப்பதே என்னுடைய எண்ணச்சிறப்பு என்று சொல்லிவிட்டு அலட்சியம் போய்விட்டார். அப்பொழுது கூட நான் சிரித்து கொண்டு ரஜினிக்கு இருந்த ஒரு பெருமையை, இது என்னுடைய நிலையில் இருந்தது. நானும் ஒரு கலைஞன் என்றாலும் கூட ரஜினியை போன்று முயன்று அந்த இடத்திற்கு உயர்ந்து நிற்கின்ற நிலையை நான் பெறவில்லை. பாரதியாருடைய ஒரு கவிதை சீடனாக நான் இருந்ததுனாலோ என்னவோ, ஒரு முறை செல்வேன், வாய்ப்பு கேட்பேன், 2வது முறை வர சொன்னால் போவேன். அப்பொழுதும் அவர்கள் சொல்லிவிட்டால் அந்த பக்கமே போக மாட்டேன். ஆனால் அதையெல்லாம் கடந்து போராடி வந்ததனால்தான் அவர் உயரத்தில் இருக்கிறார். அவரை உயர்த்தி சொல்லுகின்ற இடத்தில் நான் இருக்கிறேன் என்று கூறி, வாழ்க வெல்க ரஜினிகாந்த் அவர்களுடைய பெருமைக்குரியவற்றை குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றில் மிகை நாடி மிக்க கொள்வோம் என்று சொல்லி உலகன் தொலைக்காட்சிக்காக ஆசான் சந்தமிழ்ச்செழியன் நன்றியை கூறிக்கொண்டு நன்றி, வணக்கம்.